ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2024 ஒரு தரமான ஹாரர் மிஸ்ட்ரி படமாக ரிலீஸ் ஆகிருக்க ஸ்மைல் 2 படத்தோட ஃபுல் மூவி எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம படத்துக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்மைல் 2 படத்துக்கு முன்னாடி ஸ்மைல்னு ஒரு படம் 2022 ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட கண்டினியூவேஷன் தான் இந்த படம். ஸோ அதனால் இப்போ அந்த ஸ்மைலிங்கிற படத்தோட ஷார்ட் எக்ஸ்ப்ளனேஷன் நான் இப்போ உங்களுக்காக சொல்கிறேன். தொடர்ந்து நிறைய கொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் ஒவ்வொருத்தங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி அவங்க சிரித்த மாதிரியே செத்து போகிறாங்க. 2022 ரிலீஸ் ஆன ஸ்மைல் படத்தில் ஹீரோயினோட பேர் ரோஸ். அவங்க ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டராக இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் முன்னாடியே கழுத்தை அறுத்துட்டு செத்து போயிடுவா. அந்த பொண்ணு சாகிறத நம்ம ஹீரோயின் அவங்க 2 கண்ணால் பார்த்துருவாங்க. அவங்க அப்படி பார்த்ததுக்கு அப்புறமா இவங்களுக்குமே நிறைய வித்தியாசமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். திடீர்னு ஏதோ ஒரு உருவம் அவங்கள பயமுறுத்தும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை செத்து போக வைக்கிறதுக்காக அந்த உருவம் டார்ச்சர் பண்ணும். ஆனால் நம்ம ஹீரோயின் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டருங்கிறதுனால அந்த பேய் பிசாசு அப்படிங்கிற விஷயத்த நம்பாம நமக்கு நடக்கிறது எல்லாமே ஒரு இமேஜினேஷன், ஹாலுசினேஷன் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம இப்போ நமக்கு என்ன நடக்குதுங்கிற விஷயத்த நாமளே கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அதுக்குள்ளே இறங்குவாங்க. அப்படி நம்ம ஹீரோயின் அதை விசாரிச்சு கண்டுபிடிக்கிறப்ப தான் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயமே தெரிய வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சாத்தானா பேயான்னு அவங்களுக்கு தெரியல. ஆனால் இது ஒரு சைக்கிள் மாதிரி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஒருத்தங்க சிரிச்சுட்டே செத்து போறதை யாரு பார்க்குறாங்களோ அவங்க அடுத்த 4-5 நாட்கள்ல தன்னைத்தானே சூசைட் பண்ணி இதே மாதிரி சிரிச்சுட்டே செத்து போவாங்க. அடுத்து அவங்க சாகிறத இன்னொருத்தங்க பார்ப்பாங்க இல்லையா, அவங்களும் அதே மாதிரி சிரிச்சுட்டே சூசைட் பண்ணி செத்து போயிடுவாங்க. இதே மாதிரி தொடர்ந்து அது ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துகிட்டே இருந்திருக்கு. அது கண்டினியூஸா ஒரு 20 பேருக்கு நடந்திருக்கு. அந்த 20 பேர்ல ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அந்த செயினை பிரேக் பண்ணியிருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு எப்படி தெரிய வந்திருக்கும்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் ஒரு போலீஸா இருப்பான். அவன் மூலமா கேஸ் ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து படிச்சு பார்த்து தான் இவங்க இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த 20 பேர்ல ஒருத்தன் செயினை பிரேக் பண்ணியிருக்காம்லே, அவன் எப்படி பிரேக் பண்ணியிருப்பான்னா, ஒருத்தங்க சூசைட் பண்ணும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒருத்தங்க பார்க்குறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அது அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதனால அதை பிரேக் பண்ணுறதுக்கு இவன் தன்னைத்தானே சூசைட் பண்ணாமல் இன்னொரு ஆளை கொலை பண்ணியிருக்கான். அதே மாதிரி அந்த இன்னொரு ஆளை கொலை பண்ணுறத வேற ஒரு ஆளை பார்க்க வச்சிருக்கான். ஸோ அது மூலமாக அந்த பேய் இவனுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாமல் அந்த கொலையை பார்த்து அந்த இன்னொரு ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஸோ இதுலேருந்து அவன் தப்பிச்சுக்கிட்டான். அதே மாதிரி அந்த கொலையை பார்த்தாம்ல ஒருத்தன், அவன்கிட்ட மறுபடியும் அந்த சைக்கிள் ஆரம்பிச்சிருச்சு. இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வரும்போது, அப்போ நம்ம யாரையாச்சும் ஒருத்தங்களை கொலை பண்ணாதான் நம்மளால இந்த செயினை பிரேக் பண்ண முடியுமா? இல்லை வேணாம், நம்மளால யாரையும் கொலை பண்ண முடியாது. நம்ம சாகும்போது யாராச்சும் பார்த்தா தானே இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகும். அதனால யாருமே இல்லாத இடத்துல போய் நாம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினோட அம்மா வாழ்ந்த வீட்டுக்கு போறாங்க சூசைட் பண்றதுக்காக. அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ அவங்க சூசைட் பண்றதுக்காக பார்க்குறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான அந்த போலீஸ் இருக்கார் இல்லையா, அதாவது இவங்களுக்கு இந்த சைக்கிளை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாரு பார்த்தீங்களா, அவர் நம்ம ஹீரோயினை தேடி அங்கே வந்திருக்காரு. நம்ம ஹீரோயினும் அவர்கிட்ட ஏன்டா டே நீ எதுக்காக இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே இவங்க தன்னைத்தானே மண்ணெண்ணெய் ஊற்றி சூசைட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் சூசைட் பண்ணதை அவங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான அந்த போலீஸ்காரர் பார்த்துட்டாரு. அதோட 2022 ரிலீஸ் ஆன ஸ்மைல் படத்தை முடிச்சிருப்பாங்க. இப்போ அந்த கண்டினியூஷன்ல தான் ஸ்மைல் 2 ஸ்டார்ட் ஆகும். இப்போ ஸ்மைல் 2 படத்துல கடைசியா அந்த போலீஸ்காரர் தானே அந்த கொலையை பார்த்திருக்காரு. ஸோ அதனால இப்போ அந்த சைக்கிள் இவர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் அந்த கதையை சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கதையெல்லாம் முடிஞ்சு 6 நாட்களுக்கு அப்புறம் காட்டுறாங்க. கடைசியா அந்த போலீஸ் தானே பார்த்தாரு. அவர் இப்போ பயத்துல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் அந்த விஷயத்த பார்த்து 6 நாட்கள் ஆயிருச்சு. எப்படியும் அந்த பேய் நம்மளை சூசைட் பண்ண வச்சிரும். அதனால நாம யாரையாச்சும் கொன்னுட்டு அதை வேற யாரையாச்சும் பார்க்க வச்சு நாம இந்த செயின்லேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடை சூஸ் பண்றாரு. அந்த வீட்டில் அண்ணன் தம்பின்னு 2 பேர் இருக்காங்க. அதில் அண்ணனோட தலைக்கு மேலே ஒரு கன்னை வச்சு பயங்கரமாக மிரட்டுறாரு. அதை பார்த்து இந்த தம்பிக்கு பயங்கரமாக கோவம் வருது. யாரா நீ என்னோட அண்ணனை என்ன பண்ண போறேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு இந்த போலீஸும் நீ கத்தாத, நான் இப்போ ஒன்று பண்ண போறேன், அதை நீ நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து அந்த அண்ணனோட கழுத்தை வெட்டிடுறாரு. இதுல காண்டான அந்த தம்பியும் ஒரு கன் எடுத்து இந்த போலீஸோட கால்லையே ஷூட் பண்ணிடுறான். இவரும் அந்த அவசரத்துல அவர் கையில இருந்த கன்னை எடுத்து அந்த தம்பிக்காரனை ஷூட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம்
அப்புறமா தான் இவருக்கு ஞாபகத்துக்கு வருது, ஐயையோ இவன் சாகக்கூடாதே, இவன் உயிரோட இருந்தா தானே இந்த செயின் அவன் கிட்ட போகும் அப்படின்னு நினைக்கிறாரு. நாம திரும்பவும் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ்கார் கத்திட்டு இருக்கும் போது பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அங்க ஒரு பையன் இருக்கான். இவனோட பேரு லூயிஸ். அவனை பார்த்த இவரும், யார்ரா நீ இங்க என்ன பண்ற, உண்மையை சொல்லு, நான் பண்ண கொலைய பாத்தியா இல்லையான்னு கேக்குறாரு. அதுக்கு அவனும் ஆமா பார்த்தேன்னு சொல்றான். இப்ப இவரும், நீ இந்த கொலைய பார்த்துட்டல, எனக்கு அது போதும், நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறதுக்காக பாக்குறாரு. அந்த நேரத்துல அந்த வீட்டுல அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்களே, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் அங்க வராங்க. அவங்க வந்ததும் இவரு பின்வாசல் வழியா கதவை எல்லாம் உடைச்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறாரு. அந்த நேரத்துல ஒரு கார் வேகமா வந்து அவரை பயங்கரமா இடிச்சிருது. இப்போ ஒரு சீனை காட்டுறாங்க. அவரு கார் இடிச்சதுல நசுங்கி போய் கிடக்குறாரு. அங்க கட் பண்ண அடுத்த சீன்ல ஒரு டிவி ஷோ நடக்குது. அந்த ஷோவோட ஆங்கர் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப பாப்புலரா ஸ்கைன்னு ஒரு சிங்கர் இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்காங்க. ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல அவங்க இவ்வளோ நாளும் படுத்த படுக்கையாவே இருந்திருக்காங்க. அந்த கார்ல இவங்க கூட ஆக்டர் பால்னு ஒருத்தரும் போயிருந்தாரு. அவரும் இறந்து போயிருக்காரு. சோ இப்போ ஒரு வருஷம் கழிச்சு அவங்க புதுசா இப்போ நம்மளோட இன்டர்வியூக்கு வர போறாங்க. லெட்ஸ் வெல்கம் ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இன்ட்ரோ கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஸ்கையும் உள்ள வராங்க. அவங்க கிட்ட ஒரு வருஷமா நீங்க ஹாஸ்பிட்டல்லையே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அப்போ அவங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷரு இதெல்லாம் தாங்க முடியாமல் நான் நிறைய ட்ரக்ஸ் எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இல்லைனாலும் என்னோட ஃபேன்ஸ் குறையவே இல்லை. நீங்கள் எல்லாரும் என் மேலே இவ்வளோ அன்பு காட்டுறீங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கப்புறமா நான் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து என்னோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ண மாட்டேன். இனிமேல் உங்களுக்காக நான் நிறைய ஷோஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இவங்க இன்டர்வியூலாம் முடிச்சுட்டு அவங்களோட காரில் போய்கிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்கைக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவனோட பேர் ஜோஷுவா. இப்போ இந்த ஸ்கை அடுத்த ஒரு ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்காக பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே அவங்களுக்கு பேக் பெயின் வருது. ஸோ அதனால இப்போ அவங்களுக்கு பேக் பெயின் வந்ததுனால பெயின் கில்லர் போடலான்னு போறப்போ இவங்க தங்கியிருக்க ரூமோட டோர் யாரோ தட்டுற மாதிரி சத்தம் கேட்குது. ஸோ அந்த அவசரத்துல இவங்க கையில இருந்த மாத்திரை வாஷ் பேசின்குள்ள விழுந்துருது. இப்போ டோர் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அவங்களோட அம்மா தான் வந்திருக்காங்க. இவங்களோட பேர் எலிசபெத். அவங்களும் நீ ஓகே தானே கேட்கும் போது ஸ்கையும் ஓகே தாமா வாங்க போலான்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாரும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க போயிட்டு இருக்கும் போது இந்த ஸ்கைக்கு பேக் பெயின் தாங்கிக்கவே முடியல, ரொம்ப வலிக்குது, மாத்திரை வேற இல்ல. ஸோ அதனால அவங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா வருது, நாம ட்ரக்ஸ் எடுத்தோம்னா இந்த பெயின் நமக்கு தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால அவங்களோட ஸ்கூல் மெட்டான லூயிஸ்னு ஒருத்தன் இருக்கான். அவன் கிட்ட நான் ட்ரக்கை வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி மெசேஜ் பண்றாங்க. ஸோ இப்போ ஸ்கையை ஒரு ஹோட்டல்ல அவங்க அம்மா ட்ராப் பண்ணிட்டு போறாங்க. அவங்க ட்ராப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா ஸ்கை ஒரு கேபை பிடிச்சி அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்டான லூயிஸை பார்க்கறதுக்கு வராங்க. லூயிஸும் கையில் ஒரு பெரிய கத்தியை வச்சுட்டு எதுக்காக இங்கே வந்த, நீ என்னை என்ன பண்ண போறேன்னு சொல்லி ஒரு மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறான். அப்போ ஸ்கையும் டே உனக்கு என்னாச்சு, நீ தானே டெக்ஸ்ட் பண்ணி என்ன வர சொன்னேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவனும் மொபைல் எடுத்து செக் பண்ணுறான். ஆமாம் நான் மெசேஜ் பண்ணியிருக்கேன், ஆனால் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கொலைகள் எல்லாம் ஒரு சைக்கிள் மாதிரி நடந்துட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கடைசி அந்த கொலையை பார்த்தது யாரு, இந்த லூயிஸ் தான். அந்த போலீஸ்காரர் அண்ணன் தம்பியை கொலை பண்ணும்போது இந்த லூயிஸ் தான் பார்த்திருப்பான். ஸோ அதனால இப்போ இந்த செயின்குள்ள மாட்டி இருக்கிறது லூயிஸ். இப்போ லூயிஸும் ஸ்கை கிட்ட வந்து நீ கேட்ட ட்ரக்ஸை உள்ளதான் இருக்கு, நான் அதை எடுத்துட்டு வரேன், நீ இங்கேயே இருன்னு சொல்லிட்டு இவன் உள்ள போறான். அவங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பாக்குறாங்க. ஆனா போனவன் வரவே இல்லை. அதனால ஸ்கையும் பொறுமையா லூயிஸ் நீ இருக்கியா, எங்க போனேன்னு சொல்லி சவுண்ட் போட்டுட்டே போறாங்க. அந்த நேரத்துல இந்த லூயிஸ் திடீர்னு வெளியே ஓடி வந்து வேணா என்ன எதுவும் பண்ணாத, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லி கீழே விழுந்துடுறான். அந்த நேரத்தில் நம்ம ஸ்கையும் அவன் பக்கத்தில் போயிட்டு டே உனக்கு என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவன் ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணுறான். அதுக்கப்புறமா ஜிம்மில் வெயிட் தூக்குறதுக்காக ஒன்று யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வெயிட்டில் ஒன்றை எடுத்து அவனோட முகத்திலேயே பயங்கரமாக அடிக்கிறான். அவனோட முகம்லாம் அப்படியே பிஞ்சு தொங்குது. அதோடு அவன் அங்கே செத்தும் போகிறான். ஸோ இப்போ இந்த விஷயத்த ஸ்கை பார்த்ததுனால இந்த செயினில் இப்போ ஸ்கை மாட்டிட்டாங்க. அடுத்த நாள் இப்போ இவங்க வேற ஒரு ஷூட்டுக்கு போயிருக்காங்க. இவங்களும் இப்போ ஒரு மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஒரு அன்னோன் பர்சன் கிட்ட இருந்து ஸ்கைக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா அதுல நேத்தைக்கு நைட்டு லூயிஸோட அபார்ட்மெண்ட்ல தானே நீ இருந்தேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இத பார்த்த ஸ்கை பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. இப்ப அப்படியே அங்க இருக்க கண்ணாடியில பாக்குறாங்க. பின்னாடியே லூயிஸ் வந்து நிக்கிறான். ஆனா இவங்க பின்னாடி திரும்பி பாக்குறாங்க, லூயிஸ காணோம். இப்ப திடீர்னு அவங்களோட வாயை 2 விரலால வச்சு இழுக்கிறான். திடீர்னு கண்விழிச்சு பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஹாலுசினேஷன் தான். இப்போ கிளம்புறதுக்காக வெளியே வராங்க.
வராங்க. அந்த நேரத்துல இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட போட்டோ எடுக்கிறது, ஆட்டோகிராஃப் வாங்கிக்கிறது அப்படின்னு நடந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல ஆல்ஃபிரடோ ஒருத்தன் ஒரு டிஷர்ட்டை ஸ்கை கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு, இதுல நீங்க சைன் போடுங்க, நான் உங்களை ரொம்ப லவ் பண்றேன், நீங்க என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாங்க நம்ம போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு வித்தியாசமா பேசுறான். அதே மாதிரி அவங்களும் போட்டோ எடுக்க போறாங்க. அந்த நேரத்துல அந்த ஆல்ஃபிரடோவும், நீங்க வெளியே தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுக்குள்ள நிறைய பயம் இருக்கு, அந்த பயம் எல்லாத்தையும் என்னால போக்க முடியும், நான் உங்களை சந்தோஷமா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். உடனே அங்க இருந்த செக்யூரிட்டிஸ் எல்லாம் அவனை இழுத்து அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. நம்ம ஸ்கையும் அங்கிருந்து பயந்து உள்ள வந்துடுறாங்க. அங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து மெசேஜ் வந்திருக்கும் இல்லையா, அதை பார்த்துட்டு அவருக்கு எப்படி நம்ம லூயிஸோட அபார்ட்மெண்ட்டுக்கு போனது தெரியும், இதை யார்கிட்டயாவது நம்ம சொல்லியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜம்மா அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வராங்க. ஸோ அதனால ஜம்மாக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. ஹாய் ஜம்மா, எப்படி இருக்க, நமக்குள்ள நடந்த சண்டை எல்லாத்துக்குமே சாரி, நீ என் கூட பேச விருப்பப்படுறியா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு உன்கிட்ட பேசியே ஆகணும், நீ ஃப்ரீயா இருந்தனா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அந்த வாய்ஸ் மெசேஜை அனுப்புன அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு ஜம்மா கிட்ட இருந்து கால் வருது. இப்போ அவங்க கால் அட்டன் பண்ணி பேசுறாங்க. அப்படி பேசும்போது அவங்க 2 பேரும் போட்ட சண்டைக்கு சாரியும் கேட்டுக்கிறாங்க. இப்போ நம்ம ஸ்கையும், நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ஃபோன்ல எல்லாம் பேச முடியாது, நேர்ல தான் பேசணும், நீ பிஸியா இருக்கியா ஃப்ரீயா இருக்கியா, உன்னால என் அபார்ட்மெண்ட்டுக்கு வர முடியுமான்னு கேட்குறாங்க. அப்போ ஜம்மாவும் நான் ஒரு 45 மினிட்ஸ்ல வந்துடுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அந்த நேரத்தில் ஸ்கையோட வீட்டில் இருந்த கதவு உடையிற மாதிரி சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா இவங்க கிட்ட ஆட்டோகிராஃப் எடுக்கிறதுக்காக அந்த ஆல்ஃபிரடோன்னு ஒருத்தன் வந்திருப்பான் இல்லையா, அவன் ஒரு டிஷர்ட் வேற கொண்டு வந்திருப்பானே, அந்த டிஷர்ட் இப்போ இவங்களோட வீட்டில் இருக்கு. அப்படியே பார்த்தா அந்த ஆல்ஃபிரடோ ட்ரெஸ்ஸே இல்லாம நியூடா நின்றுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துல அவன் அங்கிருந்து வேகமா நம்ம ஸ்கையை நோக்கி ஓடி வரான். நம்ம ஸ்கையும் பயந்து போய் ஓடி மெயின் டோரை ஓபன் பண்றாங்க. வெளியே பார்த்தா ஜம்மா வந்து நிக்கிறா. இப்போ நம்ம ஸ்கையும் ஜம்மாவை கூட்டிட்டு பின்னாடி திரும்பி போய் பாக்குறாங்க. பார்த்தா அங்க யாருமே இல்ல, அந்த டிஷர்ட் ட்ரெஸ் எதுவுமே அங்க இல்ல. அந்த நேரத்துல ஸ்கையும், இதோ பாரு ஜம்மா, உனக்கு நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்டு லூயிஸ ஞாபகம் இருக்கா, அவன் நேற்றுக்கு நைட்டு என் கண்ணு முன்னாடி செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றா. என்னது செத்து போயிட்டானா, நீ எதுக்குடி அவனை பார்க்க போன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஸ்கையும், நேற்றுக்கு எனக்கு பயங்கர முதுகு வலியா இருந்து என் கையில இருந்த டேப்லெட் வேற பேசின்குள்ள போயிருச்சு, அந்த வெளி தெரியாம இருக்கிறதுக்காக ட்ரக்ஸ் வாங்கலாம்னு சொல்லி அவனை பாக்குறதுக்கு போனேன், அப்போதான் நான் இதை பார்த்தேன்னு சொல்றாங்க. அப்ப ஜம்மாவும், சரி அவன் எப்படி செத்து போனான்னு கேக்குறாங்க. ஜிம்ல யூஸ் பண்ற வெயிட் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அவன் தன்னோட மூஞ்சில அவனே அடிச்சிட்டு இறந்து போயிட்டான். அதை பார்த்து பயந்து போய் நான் கிளம்பி என்னோட ரூமுக்கு வந்துட்டேன், எனக்கு இதை யார்கிட்ட சொல்றதுன்னே தெரியல, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதனால இன்னைக்கு மட்டும் நீ என் கூட தங்குறியான்னு கேக்குறாங்க. அப்ப ஜம்மாவும் ஓகே தங்குறேன்னு சொல்றாங்க. அங்க கட் பண்ணா இப்போ மூக்கு வாயெல்லாம் ரத்தத்தோட ஒரு பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்கை தான். இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, அப்போ என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. ஆக்சிடென்ட் நடந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இவங்க கண் விழிச்சு பாத்திருக்காங்க. பக்கத்துல இவங்க கூட வந்து அந்த ஆக்டர் பாலுங்கிறவர் இறந்து போய் கிடந்திருக்காரு. இவங்களும் யாராச்சும் என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல இப்போ நம்ம ஸ்கை கண் விழிச்சு பாக்குறா. என்னன்னு பார்த்தா இப்போ அவ பார்த்தது எல்லாமே கனவு. ஜம்மாவும் ஸ்கை கிட்ட என்னாச்சுன்னு கேட்குறாங்க. ஸ்கையும் ஒன்றும் இல்லை தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அவளை பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ ஸ்மைலிங் ஃபேஸில் ஈன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கா. ஹே ஜம்மா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஸ்கை சொல்றப்பவே அவங்களோட கண்ணு வாயெல்லாம் ஒரு மாதிரி பிரகாசமா லைட் மாதிரி அடிக்குது. பயந்து போன ஸ்கையும் பயங்கரமா கத்திட்டு பெட்டை பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே ஜம்மாவே இல்லை. இப்போ சைட்லேருந்து ஸ்கை அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜம்மா அங்கே நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் முன்னாடி இருட்டா இருந்து இல்லையா, ஆனா இப்போ அங்க காலையில விடிஞ்சிருக்கு. இப்போ ஸ்கையும், என்னது காலையில விடிஞ்சிருக்கு, டைம் எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு போனை எடுத்து டைமை பாக்குறாங்க. பார்த்தா ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இவங்களுக்கு இப்போ இன்னைக்கு ஒரு ஷூட்டிங் வேற இருக்கு. இப்போ ஸ்கையும் அங்க வந்து ரெடி ஆயிட்டு ஸ்டேஜ்ல அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கும் போதே இவங்களோட காலை உடைச்சிட்டு அதுக்குள்ள இருந்து ஏதோ வெளியே வர மாதிரி தெரியுது. இவங்களும் பயங்கரமா கத்திக்கிட்டு அப்படியே தரையில விழுந்துடுறாங்க. உடனே இவங்க கூட ஆடிக்கிட்டு இருந்த டான்சர்ஸ், கேமராமேன், டைரக்டர் எல்லாருமே வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் என்னோட காலில் அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க கத்துறாங்க. அப்போ இவங்க பார்க்குறாங்க. பார்த்தா இவங்களோட காலில் எதுவுமே இல்லை. அவங்க ரூமுக்கு போகிறாங்க. அப்படி அவங்க போகிற வழியிலேயே அவங்களோட அசிஸ்டண்டான ஜோஷுவா இருக்கான் இல்லையா, அவனும் அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே வெளியே போகிறான். என்னடா இவன் இப்படி சிரிச்சுட்டு போகிறான்னு சொல்லிட்டு இவங்க ரூமை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க ரூம் ஃபுல்லாகவே பயங்கர டேமேஜ் ஆகிருக்கு. இப்போ கடைசி இந்த ரூம்லேருந்து இவங்களோட அசிஸ்டன்ட் ஜோஷுவா தான் வெளியே போயிருப்பான். அதனால அவங்களும் ஜோஷுவாவை கூப்பிட்டு,
ஏன் இந்த மாதிரி பண்ணன்னு சொல்லி அவங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஜோஷுவாவும் நான் என்ன பண்ணேன், நான் எதுவுமே பண்ணல, நீங்க ஏன் இந்த மாதிரி பேசுறீங்கன்னு சொல்லி அவன் கேக்குறான். அந்த நேரத்துல ஸ்கையோட அம்மா எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஸ்கைய ரூமுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறாங்க. இப்ப அவங்க அம்மாவும் சரி சரி இப்ப இதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு டைம் இல்லை, நீ அடுத்த ஈவெண்ட்டுக்கு ரெடி ஆகு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவளும் இல்லம்மா எனக்கு இப்போதைக்கு ஈவெண்ட் எல்லாம் அட்டன் பண்ண முடியாது, என்னால முடியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்களும் ஹே என்ன சொல்ற, நான் ஒருத்தனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், ஒழுங்கு மரியாதையா ஈவெண்ட்டுக்கு ரெடி ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சோ அதனால ஸ்கையும் வேற வழி இல்லாம இப்ப ஈவெண்ட்டுக்கு ரெடியாகி வந்து நிக்கிறாங்க. அந்த நேரத்துல இவங்களுக்கு அந்த அன்னோன் நபர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னன்னா நீ ஸ்கை தானே, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு வந்திருக்கு. அதை பார்த்துட்டு இப்போ அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம ஸ்கையை கூப்பிடுறாங்க. நம்ம ஸ்கையும் அங்கே வந்துடுறாங்க. இவங்க என்னென்ன பேசணுமோ அது எல்லாமே அங்கே ஒரு ஸ்க்ரீனில் ஓடிட்டு இருக்கு. அப்படி ஒழுங்காக தான் ஓடிட்டு இருக்கோம், இவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ திடீர்னு அந்த வேர்ட்ஸை ஸ்ட்ரக் ஆகும். அந்த வேர்ட்ஸை நின்ன உடனே இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் முழிக்கிறாங்க. இப்படி நின்னா சரியாகாதுன்னு சொல்லிட்டு நாமளே ஏதாச்சும் பேசலாம்னு சொல்லிட்டு இவங்க என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் போக போக இவங்க கொஞ்சம் ஓவராகவே பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் இப்போ திரும்பவும் அந்த ஸ்க்ரீனில் வேர்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ அதனால இவங்க அந்த வேர்ட்ஸை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது அடுத்து நாம யாரை கூப்பிட போறோம்னா ஆக்டர் பாலை கூப்பிட போறோம் அப்படின்னு அதில் எழுதியிருக்கு. இவங்களும் ஒரு அவசரத்தில் அதை அப்படியே படிச்சிடுறாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அவங்க ரியலைஸ் பண்றாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நடந்த ஆக்சிடென்ட்ல பால் செத்து போயிட்டாங்கன்னு. ஸோ அதனால இவங்களும் இல்ல பால் இறந்து போயிட்டாரு, ஸோ அதனால நான் தெரியாம அவனோட பேரை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த கூட்டத்திலேயே அந்த ஆக்டர் பால் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அந்த ஆளும் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே அந்த ஸ்டேஜ்ல ஏறி வரான். இப்ப நம்ம ஸ்கையும் இல்ல வேணாம் வேணாம் நீ பக்கத்துல வராதுன்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. இப்ப அப்படியே கண்ணை இறுக்கமா மூடிட்டு திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க யாருமே இல்ல. இவங்களுக்கு பின்னாடி ஒரு வயசான லேடி நின்னுக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் நம்ம ஸ்கையை சமாதானப்படுத்தலாம்னு சொல்லி ஸ்கையை தொடுறதுக்காக வருவாங்க. அந்த நேரத்துல நம்ம ஸ்கையோட கண்ணுக்கு அது பால் மாதிரி தெரியுது. அதனால அவங்கள பயங்கரமா பிடிச்சி தள்ளி விட்டுடுறாங்க. பாவம் அவங்க மேல ஸ்டேஜ்ல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப நைட் ஆகுது. ஸ்கை அவங்களோட வீட்டுல இருக்காங்க. அந்த நேரத்துல மறுபடியும் அந்த அன்னோன் பர்சன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு ஓபன் பண்ணி பார்த்தா நீங்க ஒரு டேஞ்சர்ல மாட்டிட்டு இருக்கீங்க, நான் நினைச்சா மட்டும்தான் உங்களை காப்பாற்ற முடியும், நாம 2 பேரும் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால ஸ்கையும் நீங்க யாருன்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்களும் உங்களுக்கு நடக்கிறது எல்லாம் ஹாலுசினேஷன் கிடையாது, எல்லாமே உண்மையா நடக்குது. லூயிஸ் 4 நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கான், அதை பாருங்கன்னு சொல்லி இவங்களுக்கு அனுப்பி வைக்கிறான். அந்த வீடியோவை இப்போ ஸ்கை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா இந்த லூயிஸ் தன்னைத்தானே ஒரு வீடியோ எடுத்திருக்கான். அப்படியே கேமராவை ஒரு ரூமுக்குள்ள கொண்டு போறான். அங்க நமக்கு எதுவுமே தெரியல, ஆனா ஸ்கையோட கண்ணுக்கு யாரோ சிரிக்கிற மாதிரி தெரியுது. அப்படியே இப்போ சைட்ல லூயிஸே வந்து ஆண் கத்துறான். இவங்க டப்புன்னு போனை கீழே போட்டுடுறாங்க. இவங்களும் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க. உடனே அந்த அன்னோன் பர்சனுக்கு நான் உங்களை மீட் பண்றேன், ஆனா பப்ளிக் பிளேஸ்ல தான் நான் உங்களை மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுறாங்க. அதனால அவரும் சரி ஓகே இந்த லொகேஷனுக்கு வாங்கன்னு சொல்லி லொகேஷன் அனுப்புறாரு. இப்போ நம்ம ஸ்கையும் அங்க போய் பாக்குறாங்க. பார்த்தா அது ஒரு பார். அங்க போன உடனே ஒருத்தர் கையை காமிச்சு நம்ம ஸ்கையை கூப்பிடுறாங்க. இவரோட பேரு மோரிஸ். இவங்க போய் உட்கார்ந்ததும் உங்களுக்கு லூயிஸை எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. அதுக்கு மோரிஸும் எனக்கு அவனை தெரியாது, ஆனா நான் அவனை வார்ன் பண்ணணும்னு நினைச்சேன், அதுக்காக அவனோட அபார்ட்மெண்ட்டுக்கும் போனேன், ஆனா நான் அவனை வார்ன் பண்றதுக்கு முன்னாடி அவன் இறந்து போயிட்டான். உடனே நான் அவனோட போன் எடுத்து செக் பண்ணி பார்த்தேன், அதில் கடைசியா உங்ககிட்ட தான் அவன் பேசியிருக்கான், அப்படிதான் எனக்கு உங்களை தெரிய வந்தது அப்படின்னு அவர் சொன்னதும் சரி நீங்க எந்த விஷயத்துக்காக அவனை வார்ன் பண்ண போனீங்கன்னு நம்ம ஸ்கை கேக்குறா. அதுக்கு மோரிஸும் லூயிஸ் சூசைட் பண்ணிக்கிட்டான் தான் நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, ஆனா அவன் சூசைட் பண்ணிக்கல, ஒரு பேய் தான் இவங்களை கொலை செய்ய தூண்டுது. ஃபர்ஸ்ட் அவங்க அதனால பாதிக்கப்படுவாங்க, அதுக்கப்புறமா அவங்க மூளைய அந்த பேய் கண்ட்ரோல் பண்ணும். 4-5 நாள் அவங்கள பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க தன்னைத்தானே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி அந்த பேய் பண்ணி விட்டுரும். அவங்க பண்றத இன்னொருத்தங்களை பார்க்க வச்சுட்டு தான் அது பண்ணும். பார்க்குற அவங்க இப்போ ஒரு விக்டிமா மாறுவாங்க, அவங்க செத்து போவாங்க, அவங்க சாகிறத இன்னொரு விட்னஸ் ஒரு ஆள் பார்ப்பாரு, அதுக்கப்புறமா அவங்க விக்டிமா மாறுவாங்க. இப்படிதான் லூயிஸும் ஒரு விக்டிமா மாறினா அது யார் மூலமானா ஒரு போலீஸ்காரர் மூலமா தான். இப்போ லூயிஸ் கிட்ட இருந்து நீ விக்டிமா மாறி இருக்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நீயும் செத்து போயிருவ அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஸ்கையும் என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவுமே புரியல, ஆனா இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு கேக்குறா. அதுக்கு அந்த மோரிஸும் இது ஒரு செயின், இந்த செயின்ல
என்னோட தம்பியும் பாதிக்கப்பட்டிருந்தான். அவன் என்கிட்ட எவ்வளவோ சொன்னான். ஆனா நான் அவனை நம்பல. கடைசியில அவன் அவனோட வாயை தன்னைத்தானே கிழிச்சிட்டு செத்து போனான். அதுக்கப்புறம் தான் நான் இதுல நம்ப ஆரம்பிச்சேன். அப்போதான் இது பின்னாடி என்ன இருக்குன்னு நிறைய சர்ச் பண்ணேன். அதுல தெரிஞ்ச விஷயங்கள் தான் இது எல்லாமே. நான் அந்த போலீஸ்காரரையும் வார்ன் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள அவர் செத்து போனாரு. அப்புறமா லூயிஸை வார்ன் பண்ணணும்னு நினைச்சேன். அவனும் செத்து போயிட்டான். இப்ப நீ விக்டிமா இருக்க, அதனாலதான் உன்னை இப்ப வார்ன் பண்றதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ஸ்கையும் இதுல இருந்து நான் தப்பிக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேக்குறாங்க. அதுக்கு அவரும் நீ சாகணும். அந்த பேய்க்கு இப்ப ஒருத்தங்க சாகுறாங்கன்னா இன்னொரு உடம்புக்குள்ள போறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். நீ சாகும் போது கூட எந்த ஒரு ஆளையுமே நீ வச்சிருக்க கூடாது. அப்படி யாருமே இல்லைன்னா இந்த பேய்க்கு வேற ஒரு உடம்புக்கு ஷிஃப்ட் ஆகுறதுக்கு எந்த உடம்பும் கிடைக்காது. அதனால அந்த பேய் அப்படியே அழிஞ்சு போயிடும். என்னது, அதுக்காக நான் செத்து போகணுமா அப்படின்னு நம்ம ஸ்கை கேட்குறா. அப்போ மோரிஸும் நீ சாகலாம் வேணாம், உன்னோட ஹார்ட்டை கொஞ்ச நேரத்துக்கு நாம் ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். அப்போது அந்த பேய்க்கு எந்த பாடிக்கு போகணும்னு தெரியாமல் அது அந்த இடத்துலையே அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா திரும்பவும் உன்னோட ஹார்ட் பீட்டை நான் கொண்டு வந்துடுறேன். அதுக்குண்டான எல்லா ஆயுதங்களும் என்கிட்ட இருக்கு, என்ன நீ நம்பு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு நம்ம ஸ்கையும் நீங்கள் யாருன்னு கூட எனக்கு தெரியாது, உங்களை நம்பி என்னோட உயிரை எல்லாம் உங்ககிட்ட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் சுற்றி இருக்க எல்லாரும் ஸ்கை வந்திருக்கிறத பார்த்துட்டு ஹே ஸ்கை வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட போட்டோ ஆட்டோகிராஃப் எடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. ஐயோ இவங்க கிட்ட மாட்டினா சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை அங்கிருந்து வெளியே தப்பிச்சு போறாங்க. அங்க கட் பண்ணா இப்ப ஸ்கை அவங்களோட ரூமுக்கு வந்து லைட்டை போடுறாங்க. பார்த்தா அங்க கொஞ்சம் பேர் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. நம்ம ஸ்கையும் அப்படியே பொறுமையா பின்னாடி போறாங்க. அவங்களும் இவங்கள பின்னாடியே துரத்திக்கிட்டு வராங்க. அதனால இப்ப ஸ்கையும் தப்பிச்சு வெளியே ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்க பாக்குறாங்க. அந்த நேரத்துல அங்க இருந்த எல்லாரும் ஸ்கைய பிடிச்சு மேல தூக்கி தரன்னு உள்ள இழுத்துட்டு போயிட்டு அவங்க வீட்டுல ஒரு கீபோர்டு இருக்கும், அதுல இவங்களோட மண்டைய படார்னு அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்கள அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு அவங்களோட முடிய அப்படியே அவங்க கையாலே இழுத்து பிடுங்கிடுறாங்க. அடுத்த சீன்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாலுக்கும் நம்ம ஸ்கைக்கும் எப்படி ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு சொல்லி காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் கார்ல போயிட்டு இருக்கும் போது 2 பேருமே ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாங்க. அந்த நேரத்துல இவங்க 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. இந்த சண்டையில 2 பேரும் மாறி மாறி திட்டிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல ஸ்கை பயங்கரமா கோவப்பட்டு அந்த காரோட ஸ்டியரிங்கை பிடிச்சி திருப்பி விட்டுடுறாங்க. அதுல கார் ஸ்லிப் ஆகி தான் இந்த ஆக்சிடென்டே நடந்திருக்கு. ஆக்சுவலா இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு காரணமே நம்ம ஸ்கை தான். இப்போ திடீர்னு நம்ம ஸ்கை கண் விழிக்கிறாங்க. கண் விழிச்சு பார்த்தா அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. பக்கத்துல அவங்களோட அம்மா இருக்காங்க. அப்ப அவங்க அம்மா கிட்ட நான் எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன்னு சொல்லி ஸ்கை கேட்கும் போது உன் ரூமுக்கு வந்து பார்த்தோம், உன் தலையை நீயே கீபோர்ட்ல இடிச்சுக்கிட்ட, உன்னோட முடியெல்லாம் உன் கையால நீயே பிச்சு பிடுங்கி போட்டிருந்த, அது மட்டும் இல்லாம கீழே அன்கான்ஷியஸா கிடந்த, அதனால நாங்க தான் உன்னை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. நாளைக்கு ஒரு ஷோ இருக்கு, அதுக்கு நீ ரெடி ஆயிரு, இன்னைக்கு ஃபுல்லா அதனால நீ ரெஸ்ட் எடுத்துரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்கையும் என்ன அம்மா நீங்க விளையாடுறீங்களா, இந்த நிலைமையில என்னால எந்த ஷோவும் அட்டன் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க அம்மாவும் அதெல்லாம் நீ நினைச்சா பண்ண முடியும், இப்ப மட்டும் நீ ஷோவா பண்ண மாட்டேன்னு சொன்ன, உன்னை நம்பி பல ஷேர் ஹோல்டர்ஸ் நிறைய $1 மில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அது எல்லாமே வீணா போயிடும். இந்த ஷோ உன்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும், அதனால நீ ஒழுங்கா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்கையும் ஏமா இப்படி நீங்க இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல அந்த காசு முக்கியமா? அம்மா நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்கம்மா, என் மைண்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உங்ககிட்ட சொன்னா புரியாதுன்னு சொல்றா. அப்ப அவளோட அம்மாவும் உன் மண்டைக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு மத்தவங்க சிரிச்ச மாதிரியே இவங்களும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்த ரூம்ல ஒரு கிளாஸ் இருக்கு, அதை உடைச்சு அதுல இருந்து ஒரு கிளாஸ் பீஸை இவங்க எடுத்து அவங்களோட கழுத்தையே அழுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட கண்ணை குத்தி ஒரு கண்ணை வெளியே வந்து விழுந்துருது. இதெல்லாம் பார்த்து பயந்து போன ஸ்கையும் அங்கிருந்து தப்பிச்சு வெளியே ஓடலான்னு போறாங்க. அப்ப அவங்க டோரை ஓபன் பண்ண பாக்குறாங்க. அந்த நேரத்துல தான் இவங்க கைய பாக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இவங்க கையில தான் அந்த கிளாஸ் பீஸ் ரத்தத்தோட இருக்கு. அப்படின்னா இவங்க அம்மாவை கொலை பண்ணது இந்த ஸ்கை தான். இப்ப அப்படியே அந்த ஸ்கை பின்னாடி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மா அங்க இறந்து போய் கிடக்குறாங்க. இப்போ நம்ம ஸ்கையும் எப்படியாவது இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு நாம தப்பிச்சு போகணும்னு சொல்லி அங்கிருந்து பொறுமையா வெளியே இறங்கி தப்பிச்சு போக பாக்குறாங்க. அந்த நேரத்துல கரெக்டா அவங்க அசிஸ்டன்ட் ஜோஷுவா அங்க இருக்கான். அவன் இவங்களை பாத்துடுறான். அவனும் அவங்க கிட்ட ஸ்கை என்ன நீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படின்னு பேசிக்கிட்டு அவங்களோட ட்ரெஸ்ஸை பாக்குறான். பார்த்தா ட்ரெஸ் ஃபுல்லாவே ரத்த கரையா இருக்கு. டாக்டர்ஸ் இங்க வாங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். அதனால டாக்டர்ஸும் அங்க வந்து நம்ம ஸ்கைய பிடிச்சு உள்ள கூட்டிட்டு போறாங்க. அந்த நேரத்துல அங்க இருந்த செக்யூரிட்டியும் அவங்கள பிடிக்கிறதுக்காக வராரு. அப்ப அவர்கிட்ட ஒரு கன் இருக்கு.
இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கன்னை நம்ம ஸ்கை எடுத்துட்டு இப்போ மற்ற எல்லாரையும் மிரட்டுறாங்க. மரியாதையாக என்னை விட்டுருங்க, யாராச்சும் என் கிட்ட வந்தீங்க நான் உங்களை சுற்றுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே ஓடி வந்துடுறாங்க. வெளியே ஓடி வந்து பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டு ஜம்மா இருக்காங்க. இப்போ நீ எப்படி இங்கே வந்த, நீ யார் கூட வந்தேன்னு விசாரிக்கும் போது அவளும் நான் என் பாய் ஃப்ரெண்ட் கூட காரில் வந்தேன்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களும் கார் எங்கே இருக்குது, அந்த காரை காட்டுன்னு சொல்லிட்டு அந்த கார் பக்கத்தில் போகிறாங்க. போயிட்டு அங்கே உள்ளே இருக்க ஜம்மாவோட பாய் ஃப்ரெண்டை கன்னை காட்டி வெளியில் இறங்க வச்சு அந்த காரை நம்ம ஸ்கை எடுத்துகிட்டு போக பார்க்குறாங்க. இப்போ ஜம்மாவும் ஹே உனக்கு என்ன ஆச்சு, நீ என்னடி பண்ணிட்டு இருக்க, நீ எப்படி போக, உனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியாதுல்ல, நீ தள்ளி உட்கார, நான் உன்னை கூட்டிகிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜம்மாவே ஸ்கையை காரில் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கா. அப்படி இவங்க போகும்போதே நம்ம ஸ்கை அந்த மோரிஸுக்கு நான் உடனே உங்களை பார்க்கணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுறாங்க. அப்போ அவரும் லொக்கேஷன் அனுப்பிட்டு இங்கே வந்து என்னை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால இப்போ ஸ்கையும் அவங்களோட ஃப்ரெண்டு ஜம்மா கிட்ட அந்த லொக்கேஷனுக்கு என்ன கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்க. ஜம்மா ஸ்கை கிட்ட உனக்கு என்ன தாண்டி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவளும் நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறா. அந்த நேரத்தில் ஸ்கைக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா ஜம்மான்னு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்கை அந்த ஜம்மான் வந்த காலை அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஆக்சுவலாக உண்மையிலேயே அந்த காலில் ஜம்மா தான் பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தான் நீ அனுப்பின வாய்ஸ் மெசேஜை நான் படித்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்கை ஜம்மா கிட்ட பேசணும்னு நினச்சி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க இல்லையா, அதை ஜம்மா இப்போ தான் பார்த்துருக்காங்க. அப்போ இவ்வளோ நேரம் இவங்க கூட வந்து ஜம்மா யாரு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு பயங்கர ஷாக்கு. அப்படியே பக்கத்தில் இருக்க ஜம்மாவை பார்க்குறாங்க. அவள் அப்படியே எல்லாரையும் மாதிரி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. இந்த டூப்ளிகேட் ஜம்மாவும் ஸ்கை கிட்ட ஜம்மாக்கு உன்னை பிடிக்காது, அவள் உன்னை வெறுக்கிறா, யாருக்கும் உன்னை பற்றி எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த டூப்ளிகேட் ஜம்மா பேசிகிட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நம்ம ஸ்கையும் இல்லை அவள் வண்டி ஓட்டலை, நான் கண்ட்ரோலில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திட்டு இருக்க கண்ணை மூடுறாங்க. இப்போ திடீர்னு கண்ணை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா இவங்க தான் வண்டி ஓட்டி டிரைவர் சீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ எதிர்த்தப்புல ஒரு கார் வருது. திடீர்னு ஒரு பிரேக் அடிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திரும்ப அந்த மோரிஸோட லொக்கேஷனுக்கு போகிறாங்க. அவர்கிட்ட போயிட்டு நீ உடனே வா, நீ சொன்ன ப்ராசஸை நாம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அப்போ மோரிஸும் என்னது ப்ராசஸா, என்ன ப்ராசஸ்ன்னு கேட்குறாரு. அதுக்கு ஸ்கையும் நீ தான் என்னோட ஹார்ட்டை ஸ்டாப் பண்ணி இந்த சாத்தானை ஏதோ பண்ணலான்னு சொல்லி ஒரு ப்ராசஸ் சொன்னி அதை பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ இந்த மோரிஸு என்ன பண்ண போகிறாருன்னு ஸ்கைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. உன்னோட ஹார்ட்டை நான் ஸ்டாப் பண்ண உடனே பிரெயினும் ஆக்சிஜனை ரிசீவ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடும். அதுக்கப்புறம் 2 நிமிஷத்துக்கு பிரெயின் உயிரோட தான் இருக்கும். அந்த 2 நிமிஷம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு டைம். அதனால ஒன்று நான் ஒரு ஃப்ரீசரில் வைப்பேன். அது மூலமாக உன்னோட பிரெயின் 9 மினிட்ஸ்க்கு உயிரோட இருக்கும். உன்னோட ஹார்ட்டு ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா அந்த பேய் என்ன பண்ணுதுன்னு நாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த பேய் அழிஞ்சு போயிருச்சுன்னு தெரிஞ்சால் 9 நிமிஷத்தில் உன்னோட ஹார்ட்டை நான் திரும்ப ஒர்க் பண்ண வச்சிருவேன். அதனால நீ திரும்ப உயிரோட வந்துடலாம், உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவளும் சரி ஓகே வா ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. இப்போ அங்கே போனதும் இந்த மோரிஸும் உன்னோட கழுத்தில் நான் ஒரு இன்ஜெக்ஷனை போட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. வா வந்து படுத்துக்கோ அப்படின்னு சொன்னதும் இவங்களும் போய் அங்கே படுத்துடுறாங்க. அப்போ உடனே அவர் ஒரு தெர்மோமீட்டரை கொண்டு வந்து இவங்களோட வாயில் வச்சுட்டு நீ இங்கேயே படுத்துரு, நான் ஒன்று எடுக்கணும், அதை எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு இவர் வெளியே போயிடுறாரு. வெளியே போன மோரிஸ் ரொம்ப நேரமாக திரும்ப வரவே இல்லை. ஸோ அதனால நம்ம ஸ்கையும் அவங்க வாயில இருந்த தெர்மோமீட்டரை எடுத்துட்டு மோரிஸ் நீங்க இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் மேலே இருந்த செவத்துலேருந்து கீழே ரத்தமாக கொட்டுது. என்னன்னு இவங்க மேலே பார்க்குறாங்க. பார்த்தா மேலே நம்ம ஸ்கை தான் இருக்காங்க. ஆனால் எந்த ஸ்கைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் ஆனப்போ கார் சீட்டில் ஒரு ஸ்கை இருந்தா இல்லையா, அந்த ஸ்கை அப்படியே இங்கே இருக்கா. அவளோட வாய் மூக்கிலேருந்து தான் ரத்தம் வடிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த ரத்தம் தான் கீழே வந்து கொட்டுது. இப்போ சீட் பெல்ட் கலந்துருது. இப்போ மேலேருந்து கீழே இருக்க ஸ்கை மேலே வந்து விழுந்துடுறா. இப்போ டூப்ளிகேட் ஸ்கை நம்ம ரியல் ஸ்கையை பிடிச்சி இழுத்து தரதரன்னு கொண்டு போய் ஒரு செவத்தில் அவளோட கழுத்தை நெரிச்சு உனக்காக எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குது. அதுக்கு நம்ம ஒரிஜினல் ஸ்கையும் மோரிஸ் எங்கே இருக்கீங்க, என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. அதுக்கு அந்த டூப்ளிகேட் ஸ்கையும் மோரிஸ் எல்லாம் இப்போ வந்து உன்னை காப்பாற்ற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக இந்த ஒரிஜினல் ஸ்கையை தூக்கி வீசுறாங்க. அதுக்கப்புறமா அந்த டூப்ளிகேட் ஸ்கையும் வேகமாக ஒரிஜினல் ஸ்கை மேலே வந்து உட்காந்து அவங்களோட வாயை 2ஆ கிழிக்கிறதுக்காக அவங்க 2 விரல் அவங்களோட வாய்க்குள்ளே விடுறாங்க.
அந்த நேரத்துல நம்ம ஒரிஜினல் ஸ்கை அந்த டூப்ளிகேட் ஸ்கை அதாவது பேய் ஸ்கையோட வாயே கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த பேய் ஸ்கையோட 2 விரலும் துண்டு துண்டா போயிருது. உடனே நம்ம ஒரிஜினல் ஸ்கை என்ன பண்றாங்கன்னா, அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து அவங்களோட கழுத்திலேயே குத்திட்டு, இனிமே உன்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த டூப்ளிகேட்டா இருக்கிற ஸ்கை பயங்கரமா சிரிக்குது. இதெல்லாம் உண்மை இல்ல ஸ்கை அப்படின்னு சொல்லுது. உடனே நம்ம ஒரிஜினல் ஸ்கை அவங்க கைய பாக்குறாங்க. பார்த்தா அந்த இன்ஜெக்ஷனே அங்க இல்ல. இந்த டூப்ளிகேட் ஸ்கை அதாவது பேய் ஸ்கை நம்ம ஒரிஜினல் ஸ்கையை ரூமுக்குள்ள போட்டு கதவை சாத்திருது. அந்த ரூம் ஃபுல்லாவே பயங்கரமா புகை மூட்டம். இப்போ அந்த புகை மூட்டத்துல இருந்து இப்போ அடுத்த சீனை கட் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஒரிஜினல் ஸ்கை ஒரு ஷோல நிக்கிறாங்க. அங்க பார்த்தா இவங்களோட அசிஸ்டன்ட் ஜோஷுவா, இவங்க அம்மா எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க. இவங்களை சியர் அப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதான் நமக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. என்னன்னா இவ்வளோ நேரம் நம்ம ஸ்கைக்கு நடந்த எல்லாமே அந்த பேய் நம்ம ஸ்கையோட பிரெயினுக்குள்ள இருந்து பண்ண ஒரு ஹாலுசினேஷன் தான். இது எதுவுமே உண்மையா நடந்தது கிடையாது. நம்ம ஸ்கை இப்போ முன்னாடி பாக்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்கை அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு நிக்குது. இப்போ அந்த ஸ்கை அதோட வயிற்றை கிழிச்சிட்டு அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய உருவம் ஏதோ வித்தியாசமா இருக்கு அது வெளியே வருது. அதோட கையெல்லாம் பயங்கர பெருசா இருக்கு. அது அப்படியே அதோட 2 கையும் எடுத்துட்டு வந்து நம்ம ஒரிஜினல் ஸ்கையோட வாயை அப்படியே 2ஆ கிழிச்சு எறியுது. அங்க கட் பண்ணா இப்ப இதுவுமே நம்ம ஸ்கையோட ஹாலுசினேஷன் தான், உண்மை கிடையாது. இப்ப மறுபடியும் நம்ம ஸ்கை அந்த ஷோல அப்படியே திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா இவங்களும் அதே மாதிரி சிரிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இப்போ இவங்களோட ஷோவை பாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சத்துக்கு மேல ஆட்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே இவங்களோட ஷோவை பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க இப்படி பிஹேவ் பண்றதை பார்த்து ரொம்ப பயந்துடுறாங்க. இப்ப நம்ம ஸ்கையோட கையில ஒரு மைக் இருக்கும். அந்த மைக்கை அவங்க எடுத்து அப்படியே அவங்களோட கண்ணில் பயங்கரமா அடி அடிச்சுட்டு அந்த இடத்துலயே அவங்க செத்து போயிடுறாங்க. அதுவும் சிரிச்ச மாதிரியே செத்து கிடக்குறாங்க. ஆக்சுவலா ஒருத்தங்க செத்துட்டாங்கன்னா அவங்க சாகிறத யாரு பாக்குறாங்களோ அவங்க அடுத்த விக்டிமா ஆயிட்டு இதுக்கு முன்னாடி செத்தவங்களுக்கு என்ன நடந்ததோ அது எல்லாமே அவங்களுக்கும் நடக்கும். பாத்தீங்களா? அப்படி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கை செத்ததை கிட்டத்தட்ட அந்த ஆடிட்டோரியத்துல இருந்த 1.5 லட்சத்துக்கு மேல ஆட்கள் இவங்க செத்ததை நேர்ல பார்த்துட்டாங்க. அப்படின்னா அடுத்த விக்டிம் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள். அதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.